சிந்தனை ஆற்றல் மிக்க சகோதர சகோதரிகளே, இந்த நல்லதோர் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற சாரதா ஆறுமுகம் தம்பதியருடைய மற்றும் இந்த அறிவு திருக்கோயிலுடைய அரங்காவலர்களே, வேதாத்திரி அருள் தொண்டர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த மாலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கிறேன். அன்பானவர்களே, இன்று நாம் சிந்தனைக்கு எடுத்திருக்கின்ற பொருள் தேவை அறிவு திருக்கோயில். தேவை அறிவு திருக்கோயில். பொதுவாக தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு, கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று சொல்லுவாங்க. கோயில் அவ்வளவு மதிப்பு வாய்ந்தது. அது மதம் சார்ந்தது. அதாவது கடவுளை அறிவதற்கு. ஏன்னா நாம் பிறந்திருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழ்ந்து முடிந்த பிறகு இந்த வாழ்க்கை ஒரு நாள் ஒரு முடிவுக்கு வரும். நாம் பிறந்தது உடல். இந்த உடல் ஒரு நாள் இயக்கம் நின்றோம். இதை மரணம்னு சொல்றோம். செத்து போவோம் என்று சொல்வார்கள். பிறப்பு இறப்பு. இறந்த பின் நம்முடைய உடல் இறந்த பின் நாம் எங்கே போகணும்னு சொல்லி இருக்கிறாங்க? இறைவனிடம் போய்விட வேண்டும். அதான் இறைவனடி சேர்ந்தார். இதான் வீடு பேருன்னு சொல்லுவாங்க. நாம் எங்கிருந்து வந்தோமோ அங்கேயே போகணும். அதான் வீடு பேருன்னு சொன்னோம். நாம் எல்லாம் எங்கிருந்து வந்தோம் என்றால் இறைவனிடம் இருந்து வந்தோம். இது ரொம்ப வழக்கமா சொல்லுவாங்க. இறைவன் தான் நம்மை படைத்தான், இந்த பூலோகத்துக்கு படைத்தான். மீண்டும் எங்க போகணும்? அந்த தேவலோகத்துக்கு போகணும். தெய்வம் தான் நம்மை படைத்தது. அப்போ அந்த தெய்வம் இறைவன். அந்த இறைவன் இருக்கிற உலகத்தை தான் தேவலோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் அந்த இறைநிலையை அந்த இறைவனை அடைதல். இதுதான் பிறவியின் நோக்கம்னு சொல்லுவாங்க. இந்த பூமியில பிறந்தோட நோக்கம் என்ன? இந்த இறைவனை அடைதல். அதனால அந்த இறைவனை அடையணும்னா நீ அந்த இறைவன் யார், அந்த இறைவன் எங்கே இருக்கிறான், எப்படி இருக்கிறான், அது நம்ம தெரியணும் இல்லையா? அதுக்காக நம்ம முன்னோர்கள், நமக்கு முன்னால வாழ்ந்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் வாழ்ந்தவர்கள். அவங்கதான் சொல்லி இருக்கிறாங்க நம்ம எல்லோரும் இறைவனை அடையணும்னு. அடைகிறதுக்கு அவங்க இந்த இறைவனை பற்றி நீ முதல்ல தெரிந்து கொள்ளணும். அப்பதான் இந்த உடல் மறைந்த பிறகு அந்த ஆன்மான்னு ஒண்ணு இருக்கு நம்ம உடம்புக்குள்ள. அதத்தான் பொதுவா உயிர்னு சொல்றோம், மனம்னு சொல்றோம். உயிருக்கு கூட ஆன்மான்னு தான் பேர். சிவாத்மா அப்படின்னு சொல்லுவாங்க. சீவன்களிலே இருக்கிற ஆத்மா அதுதான் பரமாத்மா. பரமாத்மாவில இருந்துதான் வந்தது ஜீவாத்மா. அது மீண்டும் எங்க போகணும்? பரமாத்மா கூட போகணும். அதான் வீடு பேருன்னு சொல்லுவாங்க. இப்படி அந்த நிலையை அடைவதற்கு வாழும் காலத்தில் அந்த இறைவனை நாம் தெரிந்து கொள்ளணும். அப்படி தெரிஞ்சாதான் நம்ம
இந்த உடல் மரணத்துக்கு பிறகு இந்த ஆன்மானா உயிர் அல்லது மனம், இந்த மனம்தான் அந்த இறைவனை, கடவுளை, தெய்வத்தை தெரிந்து கொள்ளணும். அப்படி தெரிந்து கொள்வதற்கு, அந்த கடவுளை அறிவதற்கு, அந்த கடவுள் எதுன்னு சொல்லணும்ல, அதை காண்பதற்கு, நமக்கு அறிவதற்கு உதவணும் அல்லவா? அப்படி உதவுறவர்களுக்கு பேர்தான் ஆசான் அல்லது குருன்னு சொல்லுவாங்க. பாருங்க, நம் பிதாவை நாம அறிவதற்கு யார் உதவ முடியும்? மாதா. தாய் தான் தந்தையை அறிவதற்கு உதவ முடியும். ஏன்? அந்த தாய்க்கு தான் நமக்கு தந்தை யார் என்று தெரியும். நமக்கு தந்தை யார் என்று அறிந்தவர் தாய். அதனால தாய் தந்தையை காண்பிப்பாள், மாதா பிதாவை காண்பிப்பாள், மாதா பிதாவை காண்பதற்கு உதவுவாள். அதே போல குரு தெய்வத்தை அறிவதற்கு, காண்பதற்கு உதவுவார். அப்படிப்பட்ட குரு அந்த கோயில்கள்ல இருந்தாங்க. அப்ப அந்த கோயில் எதுக்கு கட்டினாங்க? முற்காலத்துல கடவுளை அறிவதற்கு, காண்பதற்கு. அப்ப கடவுள் எது என்று அறிவதற்கு அந்த காமிக்கிறது குரு வேணும் இல்ல? அதனாலதான் பாருங்க, கோயில்கள்ல எல்லாம் குருமார்கள் இருந்தாங்க. இந்த கோயில், கோனாலே அரசன் அல்லது கடவுள், இந்த உலகத்துக்கே அரசன், இந்த பிரபஞ்சத்துக்கே அல்லது அரசன், ஆள்பவன், ஆண்டவன், அதான் கோன்னு பேர். அந்த கடவுள் அந்த கோயிலே இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோயிலுக்கு சென்று அந்த கடவுள் எது என்று நாம அறியணும். அதை எப்படி அறிய முடியும் அப்படின்னா, சிந்தித்துதான் அறிய முடியும். அப்போ சிந்திக்கும் வயதை அடைந்தவர்களுக்கு அந்த காலத்துல என்ன பண்ணாங்கன்னா, அந்த சிந்திப்பதற்கு மூளைத்திறன் வேணும் அல்லவா? அதுக்குத்தான் தியானம், தவம், மெடிடேஷன் அப்படின்னு கொடுத்தாங்க. அந்த பூர்வ மத்தியில, உச்சந்தலையில மனசை வச்சு அவங்க அந்த உருவத்தை நினைக்கலாம். அது எப்படின்னா, அவங்களுக்கு குண்டலினி யோகம் அப்படின்ற அந்த உயிரை கவனிக்கிறதுக்கு, அந்த உயிரை கவனித்து உயிருக்குள் இருக்கிற இறைவனை காணும். அதுக்குதான் குண்டலினி யோக தியானம், உயிர். அப்படி ஒரு தியான முறையை வச்சிருந்தாங்க. ஆனா அது எல்லாராலும் அந்த தியான முறையை கத்துக்க முடியாது. ஒரு காலத்துல பெண்கள் அவங்க மாதவிலக்கு முடிகிற வரையில அந்த உயிரை கவனிச்சு அந்த கடவுளை காண முடியாது. உயிருக்குள்ள இருக்கிற கடவுளை, ஜீவாத்மாவுக்குள் பரமாத்மா இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆண்கள் கூட பிரம்மச்சரியம் கடைபிடிக்கணும். அதாவது தாம்பத்திய உறவுல ஈடுபடக்கூடாது. அப்ப முற்காலத்துல என்ன ஆச்சு, ஒரு ஒண்ணு ஆண்கள் திருமணமே பண்ணி கொள்ளாதவர்கள் பிரம்மச்சாரி, அது துறவி ஆயிடணும், இல்லற வாழ்க்கைக்கு போகாம, அவங்களுக்கு அந்த தியான முறையை கத்து கொடுத்தாங்க. அதான் ஆத்ம தியானம். ஆத்மானா உயிர் மீது மனம் வச்சு தியானம் பண்றது. அல்லது 60 வயசுக்கு மேல எல்லாரும் செய்யலாம், பெண்களும் செய்யலாம். ஏன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு மாதவிலக்கு பிரச்சனை இருக்காது. ஆண்களும் 60 வயசுக்கு மேல இந்த தாம்பத்திய உறவுல ஈடுபடாம இருக்கலாம். அதனால முற்காலத்துல இந்த கோயில்களில் தகுதி உள்ளவர்களுக்கு மட்டும்தான் அந்த கடவுளை காண்பதற்கு
தியானம் கத்து கொடுத்தாங்க, ஆத்ம தியானம். அப்போ மற்றவங்களுக்கு என்ன பண்றது? அவங்களுக்கு கடவுளை பற்றிய ஒரு கருத்தை சொன்னாங்க. கடவுளுக்கு உண்மையிலே உருவம் கிடையாது. ஆனா அவங்களுக்கு அப்போ சிந்திக்க வயதை அடையாதவங்களுக்கு அது புரிஞ்சுக்கவும் முடியாது. சிந்திக்கிற மூளை திறனும் இல்லை, மூளை பகுதி இல்லைல்ல, இந்த மூளை பகுதி கட்டி முடிக்கப்படல, தியானமும் செய்ய முடியாது. அது மாதவிலக்கு நிற்காத பெண்கள், பிரம்மச்சரியம் கடைபிடிக்காம ஆண்களுக்கெல்லாம் காலத்துல. அதனால என்ன பண்ணாங்க அவங்க அந்த மதத்துல, அப்போ ஆதி முற்காலத்துல முதல்ல தோன்றிய ஒரு மதம் தான் சமயம், சிவ சமயம், சைவ சமயம். அப்ப அவங்க லிங்கத்தை வச்சாங்க, லிங்கத்தை வச்சாங்க. அல்லது பிற்காலத்துல அது லிங்கம் கவனிக்கிறதுக்கு பதிலா அந்த சிவனுக்கு ஒரு உருவத்தை கொடுத்துட்டாங்க. சிவபெருமான் தலையில நிலவு, ஒரு புலித்தோலை கட்டி இருப்பாரு, சூலாயுதம் வச்சிருப்பார். அப்படி ஒரு உருவம் கொடுத்துருக்காங்க பாருங்க. சிவபெருமான் மலையில இருக்கிறாரு, இமயமலையில அப்படின்னு இங்க சொல்லுவாங்க. ஏன்னா அதான் உலகத்துல உயரமான மலை. அப்படி ஏதோ மேல இருக்காரு, உயரமான இடத்துல இருக்காருன்னா ஒரு மவுண்ட் ஹிமாலயாஸ், அங்கதான் இருக்கிறாரு அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லி அந்த கடவுள்கிட்ட நீ போகணும். எப்போ? அதான் சிவலோக பதவி, சிவலோகத்துக்கு போகணும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி கடவுள் அங்க இருக்கிறாரு, நீ அந்த கடவுளை நினைக்கணும், அந்த நினைச்சுக்கிட்டே இருந்தாதான் அவன் நாமத்தை சொல்லணும். அப்பதான் சொல்லியிருப்பாங்க, தெரியும், நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒருத்தர் மரணப்படுக்கையில இருக்கும்போது சிவபுராணம் பாடுவாங்க. அதே மாதிரி வைணவ சமயத்துல பெருமாள் வைகுண்டத்துக்கு போவாங்க. அப்ப ரெண்டு கடவுள் அங்க. அப்பெல்லாம் முதல்ல ஒரு கடவுள் தான் இருந்தது, அப்புறம் ரெண்டாவது கடவுள் வந்துச்சு, சைவம் வைணவம். அந்த கடவுள் எங்க இருக்கிறாரு அப்படின்னா அவரு பால் கடல்ல பள்ளி கொண்டிருக்கிறார். எப்படி பால் கடல்ல இருக்காருன்னா அங்க பாம்பு, ஒரு பாம்பு இருக்கு, அந்த பாம்பு படுக்கையில படுத்திருப்பார். அவருக்கு எல்லா கடவுளுக்குமே ரெண்டு சக்தி, இச்சா சக்தி, கிரியா சக்தின்னு சொல்லுவாங்க. அதாவது அறிவு ஆற்றல், அப்புறம் ஆற்றலும் அறிவும், இச்சா சக்தி கிரியா சக்தின்னு சொல்லுவாங்க. அல்லது கல்லும் ஆற்றல், கொள்ளும் ஆற்றல் என்று சொல்லலாம். இப்ப நம்ம சொல்றோம்ல காந்த சக்தி, கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். ஏன்னா அந்த கடவுளை என்ன சொல்லிட்டாங்க, அது காந்த சக்தி, அது பிரணவம், பிரணவ சக்தி அப்படின்னு சொன்னதுனால அவங்களுக்கு ரெண்டு பெண்கள். இப்ப சிவபெருமானுக்கு பார்வதி, இன்னொன்னு கங்காதேவி அப்படின்னு வச்சுட்டாங்க. பெருமாளுக்கு பூதேவி, ஸ்ரீதேவின்னு வச்சுட்டாங்க. வச்சு அந்த உருவத்தையே நினைக்கிறது, அதையே துதி பாடுறது, அந்த நாமத்தையே சொல்லிக்கிட்டு இருக்கிறது. அப்பதான் அவங்க இறந்த பிறகு எங்க போயிடுவாங்க, அந்த வைகுண்டத்துக்கு போயிடுவாங்க, அல்லது கைலாயத்துக்கு போயிடுவாங்க, சிவலோகத்துக்கு போயிடுவாங்க. சிவலோக பதவி அடைந்தார், வைகுண்ட பிராப்தி அடைந்தார்னு சொல்றது. இதுக்கு அப்புறம் தான் மற்ற பதவிகள்லாம் வந்தது. கிறிஸ்தவம் வந்தது, அதான் இருக்கிறது. அங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போய் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆண்டவருடைய ராஜ்யம். அப்போ அவங்க அந்த ஆண்டவரையே நினைச்சுக்கிட்டு இருக்கணும். அந்த ஆண்டவரை எப்படி நினைக்கிறது? ஆண்டவருக்கு உருவம் சொல்லல, அதனால அவங்க இயேசுவை நினைச்சுக்கிட்டு. இப்படி ஒவ்வொரு மதத்திலையும் ஒவ்வொன்று செஞ்சாங்கன்னு வைங்க. இப்ப நாம ஆரம்பத்துல உலகம் முழுவதும் இருந்தது, இப்ப நம்ம தமிழ்நாட்டுல இருந்தது. தமிழர்கள் தான் இந்த கடவுள் தத்துவத்தை மக்களுக்கே சொன்னாங்க.
அதாவது தமிழர் சமயம் தான் சைவ சமயம், அதுதான் வைணவ சமயம். அது இந்த இந்திய நிலப்பரப்புல கன்னியாகுமரியிலிருந்து இமயமலை வரையில இந்த சமயம் பரவி இருந்தது. இந்த பகுதிக்கு ஆங்கிலேயர்கள் பின்னாடி வந்தவங்க இது எல்லா பகுதியும் சேர்த்து அதுக்கு இந்தியான்னு ஒரு பேரை வச்சுட்டாங்க பாருங்க. அதனால இந்திய சமயம்னு ஆனது இந்து சமயம்னு ஆகிப்போச்சு. இதான் பரவி இருந்தது. அதுக்கப்புறம் அங்க இருக்கும் எத்தனையோ சமயங்கள். அப்புறம் ஜெயினம், சீக்கியம், பௌத்தம் இப்படி எல்லாம் வந்தது. இதுல எல்லாம் அவங்க ஏதோ ஒரு கடவுள் சொல்றாங்க இது மாதிரி. அப்ப அவங்களுக்கு இந்த கடவுளை என்ன செய்யணும், அறியணும். அப்பதான் அது போக முடியும். அதுக்காக ஒண்ணு கோயிலை கட்டி வச்சாங்க. அடுத்தது என்னத்துக்குன்னா, இந்த கடவுள் அந்த இந்த கடவுள் மனிதனை படைச்சாரு இல்லையா, படைச்சு எங்க அனுப்புனாரு, பூலோகத்துக்கு அனுப்பிட்டு என்ன சொன்னாரு, நீ திரும்ப இங்க வரணும். எப்போ உன்னுடைய உடல் அழிஞ்சு போச்சுன்னா, அப்ப இந்த உடலை எடுத்துக்கிட்டு ஏன் நமக்கு இந்த உடலை கொடுத்து நமக்கு உடலை படைத்து நம்மை அனுப்பி வச்சார் அப்படின்னா, இந்த உலக இன்பங்களை அனுபவிக்க. இவ்வளவுதானுங்க. இந்த உலகத்துல இந்த உலகம் ஐம்பூதங்களால் ஆனது. அது நிலம், நீர், நெருப்பு, காற்று, வேணும். இதுல ஐம்பூதங்களையும் நாம் அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனையாக அனுபவித்து இன்புறுகிறோம் அல்லவா. இதான் இன்பம், கோடான கோடி இன்பம். இப்ப சுவைன்னா 6 சுவை தான் இருக்குதா? இனிப்புல எத்தனை வகையான இனிப்பு இருக்கு? துவர்ப்புல எத்தனை துவர்ப்பு? புளிப்புல எத்தனை வகையான புளிப்பு இருக்குது? இது மாதிரி ஒவ்வொரு ஏராளமான இன்பம் இருக்கு. சுவை, வாசனை, எத்தனையோ வகையான வாசனை. ஓசை, 7 ஸ்வரங்கள் மட்டும்தான் இருக்குதா? சாரி, காம, பதனி எவ்வளவு மட்டும்தான் இருக்கா? அது நிறைய இருக்குது. அப்ப இது எல்லாம் இந்த பூமியில இருக்கு. இத ரசிக்கிறதுக்கு தான் கடவுள் என்ன பண்ணாரு, மனிதனை படைத்தார். அப்ப மனிதனுக்கு தேவையான ஐம்பூதங்களையும் படைச்சு மனிதனுக்கு உதவுறதுக்கு தாவரம், புழு, பூச்சி, ஊர்வன, கால்நடை இவைகளெல்லாம் படைத்து இறுதியாக மனிதனை படைத்தார். பைபிள்ல கூட அப்படித்தான் இருக்கு. ஏன்னா இந்த பொருட்கள் எல்லாம் எதுக்கு? உலக இன்பங்களை அனுபவிக்கிறதுக்கு, உயிர் வாழ்றதுக்கும் பொருள் வேணும். உணவு, உடை, உறவிடம், கஷ்டப்படாமலும் காலத்தை மிச்சப்படுத்தியும். இப்ப நம்ம மொபைல் போன் பயன்படுத்துறோம், மோட்டார் வாகனங்கள், உடல் கருவிகளுக்கு துணை கருவிகள், மின்சார உபகரணங்கள் எல்லாம் பயன்படுத்துறோமா இல்லையா? இந்த பொருள் எல்லாம் வேணுமில்ல. அப்ப இங்க தாவரம் இல்லாம வாழ முடியுமா? புழு இல்லாம வாழ முடியுமா? பூச்சி, ஊர்வன, கால்நடை எல்லா ஜீவன்களும் இருக்கணும். அப்ப இந்த ஜீவன்கள் எல்லாம் மனிதனுக்காக படைக்கப்பட்டது இறைவனால். பைபிள்ல கூட ஒரு வசனம் இருக்கு. தேவன் விண்ணையும் மண்ணையும் படைத்தார். அது விண்ணை படைத்தார், காற்றை படைத்தார், நெருப்பை படைத்தார், நீரை படைத்தார், மண்ணை படைத்தார். அப்புறம் தாவரத்தை படைத்தார், புழுவை படைத்தார், பூச்சியை படைத்தார், ஊனூரை படைத்தார், கால்நடைகளை படைத்தார், அப்புறம் மனிதனை படைத்து விட்டார். இப்படி மனிதனாக இது ஆண்டவன் படைச்சு எதுக்கு அனுப்புனாரு? இந்த உலக இன்பங்களை அனுபவிக்க. நீங்க நல்லா அனுபவிச்சு மன நிறைவு பெற்று போதுங்கிற மன நிறைவு பெற்று நீங்கள் என்னிடம் நிறைவு பெற்றால் நீங்கள் என்னிடம் வந்து விடுவீர்கள். அப்படி நிறைவு பெறாவிட்டால் உங்களுக்கு பிறவி தொடரும். அப்ப இந்த உடல் அழிஞ்ச பிறகும் இந்த ஆன்மாவுக்கு பிறவி தொடரும். அப்ப நீங்க
நிறைவு பெறவில்லை என்றால் நீங்கள் எப்படி ஆயிருப்பீங்க? நிறைவு பெறாமல் வாழ்ந்திருப்பீர்கள். மன நிறைவு பெறாமலே வாழ்வீங்க. அதுதான் துன்ப வாழ்வு. அது மட்டுமல்ல, நீங்கள் இந்த உலக இன்பத்தை அளவுக்கு மேல அனுபவிச்சு உடல் நோயாலும் துன்பப்படுவீர்கள். ஏன்? நீங்கள் பேராசைப்பட்டு நான் இறந்து விடுவேன், நான் கொஞ்ச நாள்ல இறந்து விடுவேன், இந்த உடல் என்னுடைய உடல் செத்து போகும், ஆகையினால் இது சாவதற்கு முன்பு நான் இந்த உலக இன்பங்களை அனுபவித்து விட வேண்டும் என்று இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று பேராசைப்பட்டு மனிதன் அனுபவித்து விடுவான். ஏன்னா அவனுக்கு மரணம் இல்லைன்னு அவனுக்கு தெரியல. எப்படின்னா, இந்த உலக இன்பங்களை அனுபவிப்பது இவனுடைய உயிர், மனம் அல்லது உயிர் அப்படின்னு அவன் தெரிஞ்சுக்கல. இந்த உடல் தான் அனுபவிக்குதுன்னு நினைக்கிறான். அதனாலதான் நாம் ஒரு நாள் இறந்து போயிடுவோம், நான் உடல் என்று நினைக்கிறான். அவன் தன்னை அறியல, நான் யாருன்னே அறியல. அதுக்குத்தான் அந்த சிந்திக்கும் வயதை அடைந்தவுடன் அவன் கோயிலுக்கு போனா அங்க இல்ல குருமார்கள் சொல்லுவாங்க, நீ யாருன்னு சொல்லுவாங்க, கடவுள் எதுன்னு சொல்லுவாங்க. அதாவது உருவமில்லாத கடவுளே விண்ணாகி காத்தாகி நெருப்பாகி நீராகி மண்ணாகி, சைவ சமயம் சொல்லுது இல்லைங்கய்யா, வானாகி மண்ணாகி ஊனாகி உயிராகி, உன் உடலாகவும் உடலுக்குள் உயிராகவும் இருப்பது இறைவன். இறைவனேதான் இங்கே உயிராக இருக்கிறான். அனைவருடைய உடலிலே அவன் தான் இருக்கிறான். அப்ப இங்க பிறக்கிற மனிதர்கள்லாம் யாரு? இறைவன். இறந்து போனாலும் இறக்கிறவன் யாரு? இறைவன். பிறக்கிறதும் யாரு? இறைவன். அப்போ இந்த உலகத்துல எத்தனை பேருடைய உடல் இறந்தாலும் அதை விட இப்ப கூடுதலா வேற இருக்கு. உலகம் முழுதும் தனத்தொகை கூட்டிக்கிட்டு தானே இருக்குது. அவன் மனிதன் வாழுகிறானா இல்லையா? இவனுக்கு மரணம் உண்டா? இல்ல. எது வாழுது? உடல் மறைந்து போகும். நான் உடல் அல்ல. ஆன்மா, உயிர், மனம் இது அழிவதில்லை அப்படின்றத அந்த கோயில்ல இருக்கிற குருமார்கள் நமக்கு சொல்லிட்டா, இப்ப நம்ம வாழும்போது எப்படி வாழ்வோங்க? நம்ம தான் உலகம் உள்ளளவும் வாழ போறோமே, நமக்கு மரணம் கிடையாது. அப்போ மரண பயம் இல்லாமல் இந்த உலக இன்பங்களுக்கு பேராசைப்படாம அளவோட அனுபவிப்போம். புரியுதா? பிறர் அனுபவிக்கிற இன்பத்துக்கும் நம்ம பேராசைப்பட மாட்டோம். ஏன்? எல்லாரும் நான் தானே. இப்ப நம்ம இன்னொருத்தர் அனுபவிக்கிறாங்க, அதுக்கும் ஆசைப்படுறான்ல மனிதன். இதுதான் பேராசை. இப்ப பாருங்க, பொதுவா தன்னை அறியாத மனிதன் கோயிலுக்கு போய் கடவுளை அறியாத மனிதன் எப்படி வாழ்றான்னு பாருங்களேன். இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கிறான். தேவைக்கு மேல இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று அனுபவிக்கிறான், அதிகமா அனுபவிக்கிறான். இவன் அனுபவிக்கும் போது அடுத்தவன் அனுபவிக்கிறத பார்த்து பொறாமப்படுறான். அவனுக்கு இருக்கிற பொருள், அவங்களுக்கு இருக்கிற இது புகழ், மக்கள் உறவு, நட்பு. ஏன்னா இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கணும்னா பொருளும் வேணும், மக்கள் உறவும் வேணும், உதவி வேணும். அப்போ உதவும் உறவுகள், பொருள் நமக்கும் இருக்குது. நாமளும் வாழ்றோம். மனைவி, குழந்தைகள் இல்லையா, பெற்றோர், வாழ்க்கை துணை, பெற்றோர், குழந்தைகள், இயல்புடைய மூவர். இன்னும் அதுக்கு மேல இங்க சுற்றத்தார்கள் இருக்காங்க. தாய் வழி சுத்தம், தந்தை வழி சுற்றத்தார்கள், உறவினர்கள், நண்பர்கள், எவ்வளவு பேர் இருக்கிறாங்க.
இவங்களுடைய உதவியோட தானே நம்ம தொழில் செய்யறோம். தொழில் செஞ்சு பொருள் ஈட்டணும். அப்புறம் பொருளை பயன்படுத்தி உயிர் வாழ்தல், உலக இன்பங்களை தீர்த்தல். இதான வாழ்க்கை. இதெல்லாம் புரிஞ்சிட்டீங்களா? வாழ்க்கையை பற்றிய ஒரு புரிதல். இதையெல்லாம் மனிதனுக்கு தெரியல. அப்ப இவன் எப்படி வாழ்வான்? விலங்கை போல வாழ்வான். பொருளை பறிப்பான். இவன் உழைச்சி சாப்பிட மாட்டான். ஏன்னா விலங்கு எப்படி வாழ்ந்துச்சு? தேவையான பொருள் அது உற்பத்தி பண்ணிச்சா? அது உற்பத்தி பண்ண தெரியாது. அப்ப இன்னொரு ஜீவன் இருந்து பறிக்கும். ஒண்ணு இன்னொன்னு உரிமையை பறிக்கும். அதை அடிக்கும், கொலை செய்யும், அதை சாப்பிடும் உணவாக. அப்ப பிறர் வளம் பறித்து தானே சாப்பிடுறான். அப்ப பிறருக்கு துன்பம் கொடுத்து தானே சாப்பிடுறான். அப்படி துன்பம் கொடுத்தால் இவனுக்கு துன்பம் வரும். ஏன் நீ யாருக்கு துன்பம் கொடுத்த? உனக்கே தான் கொடுத்திருக்கிற. அது உனக்கு தெரியல. ஆகையினாலதான் இப்ப சாதாரண மனிதர்கள் கடவுளை பற்றிய சிந்தனை இல்ல, வாழ்க்கையை பற்றிய சிந்தனை இல்ல. ஏதோ பிறந்தான், வாழ்றான், ஏதோ தொழில் செய்யறான், பொருளை பறிச்சுதான் வாழ்வான் பெரும்பாலும். அப்புறம் இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கிறான், அளவுக்கு மேல அனுபவிக்கிறான். கடைசியில என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். நோய்வாய்ப்படுகிறான். உலகத்துல மக்கள் நோய்வாய்ப்படுறாங்களா இல்லையா? அதெல்லாம் யாருன்னு பாருங்க. ஒண்ணு அளவுக்கு மேல இன்பத்தை அனுபவிச்சவன். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சி. பொருள் உறவு இன்பம், பால் உறவு இன்பம். இப்ப தொட்டு சுவைத்து முகர்ந்து பார்த்து கேட்டு பொருள் உறவிலும் தாம்பத்திய உறவிலும் உடல் தாங்கும் அளவுக்கு மேல அனுபவிக்கிறான் பாருங்க, அவன் நோய்வாய்ப்படுகிறான். இன்னொன்னு, யார் பிறரை வருத்தி பிறர் உடலை தாக்கி அல்லது உடலை அழித்து பொருளை பறித்து அந்த வாழ்க்கை சுதந்திரத்தை அளிக்கிறாங்கல்ல, இதான் பிறர் வளம் பறித்தல். இது பாவம். இப்ப நம்ம ஒருத்தர் உடலை தாக்குறார், பொருளை பறிக்கிறார், வாழ்க்கை சுதந்திரம் அளிக்கிறார். பொருள் ஈட்ட, பொருளை காக்க, உலக இன்பங்களை அனுபவிக்க, இந்த பொருளை பயன்படுத்த நமக்கு உரிமை இருக்கு இல்லையா? பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை. வாழ்நாள் முழுக்க உயிர் வாழ்வதற்கும் உலக இன்பங்களை தீர்ப்பதற்கும் பொருள் வேண்டும். அதனாலதான் நம்ம எல்லாரும் தொழில் செய்யறோம். தொழில் செய்யற வயசுக்கு வந்துட்டா அது வரைக்கும் சமுதாயம் தான் நமக்கு உழைச்சி பொருள் கொடுக்குது இல்லையா? அப்போ நீங்க அந்த சமுதாயத்துக்கு கேடு செய்யலாமா? நன்றி உணர்வோட சமுதாய நலனை முன்வைத்து மனிதன் பொருள் ஈட்டணும். யாருக்கும் துன்பம் தரக்கூடாது. பொருள் ஈட்ட தெரியாதவங்க, இயலாதவங்களுக்கு பொருளை கொடுக்கணும். இதான் அறவழியில பொருள் ஈட்டுறானா மனிதன்? திருடுறது, ஏமாத்துறது, கொள்ளையடிக்கிறது, லஞ்சம், ஊழல், இதெல்லாம் சம்பாதிக்கிறாங்கல்ல. இதான் குறுக்கு வழி சம்பாத்தியம். இப்படி சம்பாதிக்கிறவன்லாம் பிறருக்கு தீங்கு தந்துடுவான். அப்ப இவன் நோய்வாய்ப்படுவானா இல்லையா? புரியுது இல்ல? அதே போல இந்த உலக இன்பத்தையும் அளவுக்கு மேல அனுபவிக்கிறான். இப்ப பாருங்களேன், ஒருவர் மரணப்படுக்கையில இருக்காருன்னு வச்சுக்கோங்க. வயசாயிடுச்சு, 90 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. இவருக்கு சாப்பிட்டா கூட ஜீரணம் ஆகாது, ஆனாலும் ஆசை. அப்ப என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு பிரியமான ஒரு உணவு கேட்கறாங்க. இப்ப அல்வான்னு வைங்களேன், பாதாம் அல்வா ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு சாப்பிட்டா ஜீரணம் ஆகாது, ஆனா கடைசி காலத்துல படுத்துக்கிட்டு எனக்கு அல்வா வாங்கிட்டு வாம்பாங்க. இவங்க கொடுப்பாங்க. ஜீரணம் ஆகாதுன்னு தெரியும். மருத்துவர் கூட சொல்லுவாரு, அவங்களுக்கு இப்படி மாதிரி ஏதாவது கொடுக்காதீங்க, எல்லாம் பேதி ஆகும், பேதி ஆகும், அல்லது வாந்தி வரும். ஆனா அவங்க கேட்க மாட்டாங்க. நம்ம கொடுப்போம். கடைசியில அவங்க படுக்கையிலேயே மலம் எல்லாம் கழிஞ்சு இருக்கு. அவங்களுக்கும் சங்கடம், இருக்கிறவங்களுக்கும் சங்கடம். ஏன் இப்படி ஆசைப்படுறாங்க? நம்ம செத்து போயிடுவோம். செத்த பிறகு இதெல்லாம் அனுபவிக்க முடியாது. இப்ப புரியுதுங்களா?
இதான் மரண பயம்னு சொல்றோம். ஏன்னா தன்னை அறியல. அதான் தன்னை அறியாதனால அவர்கள் இன்புற்று வாழ முடியவில்லை. இதான் வள்ளலார் சொல்றார். அவன் மனிதனாக வந்தது எதுக்குன்னா தன்னையோ கடவுளையோ அறியணும். கடவுளை அறிந்தால் அந்த கடவுள் தான் நானாக இருக்கிறேன், நாமாக இருக்கிறோம். தெய்வம் ஒன்றே அனைவருமாக இருக்கிறது, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற உண்மையை தெரிந்து கொண்டிருந்தால், இப்ப சொல்லுங்களேன், இதான் தன்னை அறிதல். தன்னையோ கடவுளையோ அறிந்தால் இவன் நோய்வாய்ப்படுவானா? சொல்லுங்களேன். யாருக்காவது துன்பம் தருவானா? பொருளை பறிப்பானா? பறிக்க மாட்டான். பொருள் பறித்தான்னா இவனுக்கு அந்த பொருளும் நிக்காது. அப்ப இவனுக்கு பொருள் வறுமையும் வந்துடும். அப்ப பொருள் பிரச்சனையும் வந்துடும். பிறருடைய பொருளை பறிச்சான்னா உறவு பிரச்சனையும் வந்துடும். இப்ப புரியுதா உங்களுக்கு? அப்ப மனிதன் நல்லா கவனிச்சுங்க, பிறர் வளம் பறித்து வாழ்ந்தால் இவனுக்கு என்னென்ன வருங்க? உடல் நல பிரச்சனை வந்துடும், பொருள் பிரச்சனை வந்துடும், உறவு பிரச்சனை வந்துடும். இப்ப துன்பப்படுவானா இல்லையா? அப்ப இங்க வந்தது எதுக்கு? துன்பப்படுறதுக்காக வந்தோம்? இன்புற்று வாழ. எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா. அப்போ இவனுக்கு இங்க வந்திருக்க எல்லாருமே நான் தான். நம்ம எல்லோரும் ஒரே கடவுளுடைய பிள்ளைகள். பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். அப்பதான் நாம எல்லோரும் சகோதர சகோதரிகள்னு தெரியும். அதான் யாதும் ஊரே இருக்கிற வளங்கள் எல்லாம் யாருக்கு? நமக்கு. யாவரும் கேளீர், ஒன்றே குலம் ஒருவனே தேவன். தெய்வம் ஒன்றே. என ஒரு கடவுள் தானே இருக்க முடியும். அந்த ஒரு கடவுள் தான் அனைவருமாக இருக்கிறது என்பதை அறியணும். இதுதான் கடவுளை பற்றிய அறிவு, அல்லது தன்னை பற்றிய அறிவு. அப்ப தன்னையோ கடவுளையோ அறிந்தவன் எப்படி வாழ்வான்னு பாருங்களேன். அவனுக்கு அன்பு வந்துடும், சம உணர்வு. நம்ம எல்லோரும் ஒரே கடவுளுடைய பிள்ளைகள். அப்ப இங்க சாதியின் பெயரால், இனத்தின் பெயரால், அல்லது மதத்தின் பெயரால் மனிதர்களை வேறாக பார்ப்பானா? தன்னை இந்த சமுதாயத்தில் இருந்து, மனித சமுதாயத்தில் இருந்து தன்னை வேறாக பார்ப்பானா? மனிதன் இயற்கை, அறிவும் ஐம்பூதங்களும் இயற்கை. அப்ப எல்லாரும் இயற்கை தானே. அவ இயற்கையிலிருந்து தன்னை வேறாக கருதுவானா? சமுதாயத்திலிருந்து தன்னை வேறாக கருதுவானா? நல்ல சிந்தனை பண்ணி பாருங்க. அந்த வேறாக கருதுகிற உணர்வுக்கு பேருதான் தன்முனைப்பு. வடமொழியில ஆணவம் சொல்லுவாங்க, ஆங்கிலத்துல ஈகோ, இஜிஓ சொல்றது இல்ல. ஈகோ 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 ஈகோ. இதுக்கு பேர் தான் பகை உணர்வுன்னு பேர், வெறுப்பு உணர்வு. அதாவது அடுத்தவனு கண்டா வெறுப்பு. ஏன்னா இவன் நமக்கு இருக்கிற இந்த இயற்கை வளங்கள் எல்லாம் அவன் பங்கு போட வந்துட்டானே, பங்காளியா வந்துட்டானே. பகை. பங்காளி பகையாளின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அப்போ இது மாதிரி மனிதன் தன்னை அறியாதனால இவன் எப்படி வாழ்ந்துருவான் பாருங்க. உடல்நல பிரச்சனை வாழ்வான், பொருள் பிரச்சனையோட வாழ்வான், உறவு பிரச்சனையோட வாழ்வான், மன நிறைவும் இருக்காது. 90 வயசுக்கு மேல வாழ்ந்தாலும் அங்க மன நிறைவு இல்லாம ஒரு மரண பயத்தோட தான் போவான். அதான் ஆத்ம சாந்தி அடைஞ்சிருக்காது. வடமொழியில ஆத்ம சாந்தி, தமிழ்ல மன நிறைவு இல்லாமலே சாட்டிஸ்பாக்சன் அண்ட் பீஸ். வடமொழியில ஆத்ம, அதாவது தி சோல் சாட்டிஸ்பாக்சன் அண்ட் பீஸ். மே தி சோல் ரெஸ்ட் இன் பீஸ் சொல்லுவாங்க. அப்ப என்ன அர்த்தம்?
இந்த உலக இன்பங்களை நல்ல நிறைவா அனுபவிச்சுட்டா, போதுங்கிற நிலையை அடைஞ்சிட்டா மீண்டும் அது பிறக்குமா? பிறக்காது. எப்ப பிறக்காது? அந்த இறைநிலையை உணர்ந்தால், அடைந்தால். ரெண்டும் ஒண்ணுதான். நான் கடவுள்னு தெரிஞ்சுக்கிட்டா, நான் பிரம்மம்னு தெரிஞ்சுக்கிட்டா, நான் ஆத்மான்னு, இதான் ஆன்மீக அறிவு. அதுதான் கடவுளை அடைந்த நிலை. வாழும் போதே இந்த நிலையை அடைஞ்சிடறான், செத்த பிறகு அல்ல. வள்ளலார் சொல்ற மாதிரி, செத்து இறந்து போய் கதியை பெற நினைக்கும் பேதையர் போல் என்னை நினையேல்னு சொல்லுவார். அது போல இந்த கடவுளை அறிவதற்குத்தான் கோயில் கட்டி வைத்தார்கள். புரியுதுங்களா? அப்ப அந்த கோயில்ல கடவுளை அறிவதற்கு அங்கே உதவுகிற குருமார்கள் இருந்தார்கள் ஒரு காலத்துல. இப்ப இருக்காங்களான்னா இல்ல. இப்ப இருக்கிற குருமார்கள், கோயில்ல குருமார்கள் இருக்கிறாங்க. அந்த கடவுளை அறிவதற்கு அவர்கள் உதவுவதில்லை. இவங்களுக்கு பொருள் பிரச்சனை இருக்குது, உடல்நல பிரச்சனை, பொருள் பிரச்சனை இருக்கு, உறவு பிரச்சனை இருக்குது, மன நிறைவு பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனைக்கு தீர்வு நீ அந்த கடவுளை வேண்டு, அந்த கடவுளை நீ துதி பாடணும். அதுக்கு அவங்க சொன்ன கடவுள் தான் இந்த உருவ கடவுள்கள். கிறிஸ்தவர்கள் இயேசுவை துதின்னாங்க. இயேசுவை துதித்து போற்றி, அதே மாதிரி அல்லாவை போற்றுங்கள். அவங்க இந்துக்கள் சிவனை போற்று, பெருமாளை போற்று, அவங்களுடைய அவதாரங்களை போற்று. அவதார கடவுள்கள் நிறைய இருக்கு புராணத்துல. அந்த கடவுள்களை போற்றுவது, அதுக்கு அங்க சிலையில அபிஷேகம் பண்றது, அதுக்கு படையல் போடுறது, அலங்காரம் பண்றது, தேர் வச்சு தேர்ல ஊர்வலம் கொண்டு போறது, அங்கே அவனுக்கு முன்னால ஆடல் பாடல் எல்லாம் வச்சு அந்த அவங்க மனச குளிர்விக்கிறது. இப்படி அந்த கடவுளை போற்றி புகழ்ந்து அதுக்கு அதை பூஜை செய்து சடங்குகளை கடைபிடித்து அந்த கடவுள்கிட்ட என்ன வேண்டுனாங்க? உடல் நலத்திற்கும் பொருள் வளத்திற்கும். ஏன்னா அவனுக்கு பிரச்சனை இருக்கு, உடல் நல பிரச்சனை இருக்கு. ஏன் இவன் இந்த உலகின் பிறருக்கு தீங்கு செஞ்சான், தனக்கும் பிறருக்கும் தீங்கு செஞ்சான். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அன்பு இல்லாதனால இல்லைங்களா, தனக்கும் பிறருக்கும் தீங்கு செய்து செய்தக்க அல்ல செய்ய கெடும், செய்தக்க செய்யாமையாலும் கெடும். துன்பத்துல சிக்கிட்டான். இப்போ கடவுள்கிட்ட போய் வேண்டி என்ன பயன்? இப்ப நான் கேக்குறேன், கடவுள்கிட்ட போய் வேண்டாங்கல்ல கோயில்கள்ல, அவனுக்கு இந்த பிரச்சனை தீர்ந்துருச்சா? யாராவது சொல்லுங்க. உடல்நல பிரச்சனை தீர்ந்துருச்சா? நோய் வராம இருக்குதா? பொருள் பிரச்சனை தீர்ந்துருச்சா? உறவு பிரச்சனை தீர்ந்துருச்சா? மன நிறைவு வந்துருச்சா? வரல. அப்ப இன்னும் தேடிக்கிட்டே இருக்கிறான், கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இருக்கிறான். இதைத்தான் பக்தி மார்க்க ஆன்மீகம்னு சொன்னாங்க. பக்தியில கடவுளை வேண்டுவது, கடவுளை வேண்டும் ஆன்மீகம். இது ஆன்மான்னு வச்சுக்கங்களேன். ஆன்மான்னா கடவுள், கடவுளை வேண்டுவது. இது பக்தி நெறி, பக்தி மார்க்க ஆன்மீகம். அங்க கூட சொன்னாங்க, நீ இந்த கடவுளை வேண்டு, நீ ஒழுக்கம் கடமை ஈகை என்ற அறநெறிகளை கடைபிடித்து வாழ்ந்தால் அந்த கடவுள் உனக்கு அருள் புரிவார். எப்படி? ஒழுக்க நெறிய கடைபிடிச்சா உனக்கு உடல்நலம் வந்துடும். கடமை உணர்வோடு, சமுதாயத்திற்கு கடன்பட்ட உணர்வோடு நீ நேர்மையா உழைச்சி பொருள் ஈட்டி வாழ்ந்தா உனக்கு பொருள் இருக்கும்.
அப்ப பொருள் வளம் வந்துடும். உனக்கு நட்பு உறவு வேணும்னா நீ பிறருக்கு உதவணும். உடல் உழைப்பாலேயோ பொருளை கொடுத்தோ அறிவை கொடுத்தோ பிறருக்கு உதவணும். அதான் ஈதல். அப்ப ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற அறநெறிகளை கடைபிடித்து வாழ்ந்தால் நீ கடவுளுடைய அருளை பெறலாம் என்று பக்தர்களுக்கு சொன்னாங்க. புரியுதுல்ல? அதுதான் அங்க கதைகள் வந்திருக்கு புராணங்கள்ல. யாரெல்லாம் கடவுளை மதித்து தனக்கும் நல்ல ஒழுக்க பழக்கங்களோடு வாழ்ந்தார்களோ, நேர்மையா உழைச்சி சம்பாதிச்சாங்களோ, யாரெல்லாம் பிறருக்கு உதவுனாங்களோ அவங்க எல்லாம் நல்லா இருந்தாங்க, கடவுள் அருள் புரிந்தார் அப்படின்னு சொல்லி, அப்படி அவங்க ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற அறநெறிகளை கடைபிடிக்கவில்லை என்றால் அந்த கடவுளே அவங்களுக்கு தண்டனை கொடுப்பான். அதுதான் என்னது, அவனுக்கு பொருள் உடல்நல பிரச்சனை வரும், உடலுக்கு நோயை கொடுப்பான், பொருள் வறுமை, உறவு பிரச்சனை எல்லாத்தையும் கொடுத்துருவான். பொருள் இழப்பு, உறவு இழப்பு, உடல்நல இழப்பு இதெல்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இதுதான் பக்தி மார்க்கம். ஆனால் இந்த மக்களால இந்த ஒழுக்கம், கடமை, ஈகைய கடைபிடிக்க முடியுமா? பழகி போயிட்டானே, பிறர் வளம் பறித்தே பழகிட்டானே, அவ்வளவு சீக்கிரம் மாறிடுவானா? எங்கோ ஒரு சிலர் கொஞ்சம் பயந்துகிட்டு கொஞ்சம் நல்லவங்களா இருப்பாங்க. அப்ப எந்த அளவுக்கு அவங்க ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற அறநெறியை கடைபிடித்து வாழுகின்றார்களோ அந்த அளவுக்கு கோயில்களுக்கு சென்று வணங்குகிற பக்தர்களுடைய வாழ்க்கையில துன்பங்கள் குறையும். ஆனாலும் அவர்களுக்கு துன்பம் இருக்கும். அவர்களால் துன்பம் இல்லாமல் வாழவே முடியாது. அப்ப துன்பத்துல வாழ்ந்தா இது நல்ல வாழ்க்கையா? சொல்லுங்க. அவங்களுக்கு இன்னும் ஆசை இருந்துகிட்டே இருக்குமே. அப்ப பிறவி தொடரும். அப்ப தொடர்கிற பிறவியிலேயும் இதே தானே செய்வாங்க. அப்ப இந்த பிறவியில வேற பிறருக்கு தீங்கி செஞ்சுட்டாங்க, தனக்கும் தீங்கி செஞ்சா கர்மா, தீய வினைகள். இந்த தீய வினை பதிவுகளுக்கு இந்த பிறவியில மட்டும் அவங்க துன்பப்படுறது இல்ல, 7 பிறவிகளுக்கு துன்பப்படுவார்கள் வினைப்பதிவு. அப்ப பிறக்கிற இன்னும் தொடர்கிற பிறவியிலும் கடவுள் பக்தர்கள் அவளுக்கு பிறவி தொடரும் போது, ஏன்னா கடவுளை அறியல, மன நிறைவு பெறல. கடவுளை அறிந்திருந்தா மன நிறைவு வந்துடும், அவன் பிறவி தொடராது. அப்போ பக்தர்கள் கடவுளை அறியறதுக்கு தவம் செய்யலையே, கடவுளை அறியலையே, கடவுளை அறியறதுக்கான குருமார்கள் அவங்களுக்கு உதவலையே, குரு கிடைக்கலையே. அப்ப அவங்க வாழ்க்கை என்ன ஆகும்னு பாருங்க. தொடர்கிற பிறவியிலும் துன்பப்படுவான். இதைத்தான் சொல்லி வச்சாங்க கடவுள்கிட்ட. கடவுளே, எனக்கு பிறவி வேண்டாம், பிறவாமை வேண்டும். பிறந்தால் எனக்கு துன்பம். பிறவி என்பது பிணி. புரியுதுங்களா? அது எது மாதிரின்னா, இப்ப ஒருத்தர் இந்தியாவில இருந்து மலேசியா வராரு, மலேசியாவுக்கு டூர் வராரு. மலேசியா, சிங்கப்பூர் 2 வாரம் விசா வச்சுக்கங்க. அந்த 2 வாரமும் அந்த சிங்கப்பூர், மலேசியாவை சுத்தி பார்த்து, காட்சிகளை பார்த்து, ஆடி பாடி தொட்டு புலன் இன்பங்களை அனுபவிக்கிறார். எல்லா இடத்தையும் பார்த்தாச்சு, நம்ம பார்க்கறதுக்கு ஒண்ணும் இல்லை. அப்ப என்ன பண்ணுவீங்க? மன நிறைவோட இந்தியாவுக்கு வந்துடுவார். இதே மாதிரி இந்த உலக இன்பங்களை அனுபவித்து நாம் மன நிறைவு பெற்றால், அது யாரு மன நிறைவு பெறுவா? தன்னையோ கடவுளையோ அறிந்தவனுக்கு. எனக்கு மரணம் இல்லை. அப்போ மன நிறைவு பெற்று விட்டால், ஆத்மா நிறைவு பெற்று விட்டால், அந்த ஆத்மா உடலை விட்டு பிரிந்ததும் மீண்டும் பிறக்காது. அப்ப எங்க போயிடும்? கடவுள்கிட்ட போயிடும். சிவலோக பதவி அந்த கடவுளிட போயிடுது, இறைநிலையை அடைந்து விடும். இப்ப புரியுதில்ல?
அப்போ அவங்களுக்கு பிறவி கிடையாது. இப்ப மத்தவங்களுக்கு எல்லாம் பிறவி தொடரும். பிறவி தொடர்ந்தா என்ன ஆகும்? அதையே துன்பப்படுவாங்க. இந்த பிறவியில உடல்நல பிரச்சனை, பொருள் பிரச்சனை, உறவு பிரச்சனை, மன நிறைவு பிரச்சனை. அப்ப இதே துன்பம் தானே தொடரும். அதனாலதான் சில பக்தர்கள் கேட்டாங்க, கடவுளே எனக்கு பிறவி வேண்டாம், பிறந்தால் நான் துன்பப்பட்டு விடுவேன், எனக்கு பிறவாத நிலையை கொடு. அப்பதான் அதுக்கு நீ என்னை அறிய வேண்டும். இது பகவத்கீதையிலே இருக்கு. அர்ஜுனா, மக்கள் எல்லாம் துன்பமில்லாமல் வாழ உடல் நலத்திற்கும் பொருள் வளத்திற்கும் நட்பு நலத்திற்கும் மன நிறைவுக்கும் என்னை வேண்டுவதற்கு வருகிறார்கள். என்னை வேண்டி பெறுவதற்கு ஒன்றுமே இல்லை. அவங்களே ஒழுங்கா இருந்தா போதும். ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற அறநெறியை கடைபிடித்து வாழ்ந்தால், என்னை அறிந்து தன்னை அறிந்து நான் யார் என்று தெரிந்து கொண்டு ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற அறநெறியை கடைபிடித்து வாழ்ந்தால் அவர்களுக்கு என்ன இருக்காது? துன்பம் இருக்காது. அதனால என்ன வேண்டியதே இல்லை, என்னை அறிவதற்கு வர வேண்டும் சொல்லியிருக்குல்ல. அப்போ கோயில் எதுக்கு கட்டி வச்சாங்கன்னு புரியுதுங்களா? கடவுளை அறிவதற்கு. ஆனா அந்த கடவுளை அறிவதற்கு ஒரு காலத்துல குருமார்கள் இருந்தார்கள், இப்போ இல்லவே இல்லை. எங்கேயாவது இருந்தா சொல்லுங்களேன். நானும் தமிழ்நாடு அரசு இந்து அறநிலையத்துறையில ஆடிட் ஆபீசரா இருந்தேன். 34 ஆண்டுகள் அரசு பணியில 30 ஆண்டுகள் அறநிலையத்துறையில தான் பணியாற்றினேன். எந்த கோயிலையாவது நாம் கடவுளை காண்பதற்கு யாராவது உதவி இருக்காங்களா? தியானம் கத்து கொடுத்தாங்களா? ஆத்ம தியானம், பூர்வ மத்தி உச்சந்தரி தியானம், ஆத்ம தியானம் தான் கடவுளை காண்பதற்கு கேட்வே டு காட். உயிரை காண்பதற்கு ஆக்னி தியானம். உயிரை கடந்து உள்ளே சென்று உயிருக்கு உள் இருக்கிற பரமாத்மாவாகிய கடவுளை காண்பதற்கு துரிய தவம். அந்த காலத்துல கொடுத்தாங்க, மடங்கள்ல கொடுத்தாங்க. இப்ப எங்கேயாவது கொடுக்கறாங்களா? கோயில்லையும் கொடுக்கல, மடங்கள்லயும் கொடுக்கல. அப்ப இந்த கோயில் தேவைதானா? பக்தர்களுக்காவது பயன்படுதா? அதுவும் பயன்படுது. அப்ப இது எதுக்கு பயன்பட்டு இருக்குன்னா, சுற்றுலா மையம். கோயில்களுக்கு போறது, அங்க போய் ஆடல் பாடல், நல்லா சாப்பிடுறது, எல்லாம் கண்டு கழிக்கிறது, இதுக்குதான். கடவுளை வேண்டுறது. வேண்டிட்டா அப்பா எனக்கு கடவுள் ஒரு நம்பிக்கை, கடவுளை எனக்கு கொடுக்கும் நம்பிக்கை. அப்போ அந்த கடவுளை நம்புறான். அவனுக்கு ஒரு கஷ்டம் இருக்குது, கடவுள்கிட்ட சொல்லிடுறான், கடவுளே என் கவலை எல்லாம் தீர்த்தருள் என்று. அவனுடைய மன சுமையெல்லாம் கடவுள் மேல பாரத்தை போட்டுறான், இறக்கி வச்சிடறான். இது கொஞ்சம் தற்காலிகமான ஒரு ரிலீஃப் கிடைக்குது, ஒரு தற்காலிகமா ஒரு துன்பம் இல்லாத நிலை. இதுக்கு இந்த தற்காலிக துன்பம் நீங்குது பாருங்க, அதுக்கும் ஏதோ ஒரு சின்ன அளவுல பலன் இருக்குது. கொஞ்சம் உடல் சில ஆசைகள் நிறைவேறும், சில இல்லையா? கோயிலுக்கு போனா அங்க ஒரு கேரக்டரைஸ்டு காந்த களம் இருக்குது. செறிவூட்டப்பட்ட குறிப்பிட்ட தரம் வாய்ந்த காந்த களங்கள் தான் கோயில்கள். டெம்பிள்ஸ் ஆர் எனர்ஜி பேங்க் சொல்லுவாங்க வேதாத்திரி மகரிஷி அவர்கள். பக்தர்கள் கோயிலுக்கு போலாம், போனா ஏதோ ஒரு பலன் உண்டு. ஆனா அதுல துன்பம் குறையும். ஆனா உங்களை துன்பம் இல்லாமல் வாழ முடியுமா? முடியாது. துன்பம் இருந்தா அதை விரும்புறீங்களா? துன்பத்தோட வாழ்றது. இன்பமும் துன்பமும் இருந்தா அது விரும்ப மாட்டோம். துன்பம் இல்லாத நீடித்த இன்ப வாழ்வு, அதான் பேரின்ப வாழ்வு வேணும். துன்பமில்லாத வாழ்வே இன்ப வாழ்வு, அதுவே பேரின்ப வாழ்வு, அதுவே ஆனந்த வாழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? இப்போ இந்த குறையை மகரிஷி அவர்கள் பார்க்கறாங்க. இந்த கோயில்கள் எல்லாம் எதுவும், இந்த மதம் சார்ந்த கோயில் எதுவுமே இனி பயன்படாது கடவுளை அறிவதற்கு. அப்பதான் கடவுளை அறிவதற்கு
கோயிலை நிர்வகிச்சாங்க வேதாத்திரி மகரிஷி அவர்கள். அதுதான் அறிவு திருக்கோயில். அப்ப இந்த கடவுளுங்கிற எதுன்னா அறிவு தான் கடவுள். ஏன்னா உருவம் இல்லாததுதானே கடவுள். எது உருவம் இல்லாதது? அறிவு தான் உருவம் இல்லாது. அறிவு தான் கடவுளை, தெய்வம். அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார். சொல்ற அங்குங்கிறாதபடி எங்கும் பிரகாசமாய் அருளோடு நின்றதுன்னு சொல்லுவாரு. மனம் வாக்கிலில் தட்டாமல் நின்றது தாயுமானார் சொல்றார். அவர்தான் அறிவு தெய்வம்ன்றார். அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்துக்காட்டி அறிவுதனை அறிவித்தார் திருவள்ளுவர். திருவள்ளுவர் அறிவுன்றார். அறிவுதான் கடவுள்னு சொல்றார். அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவு அற்றம் காக்கும் கருவி. மெய்ப்பொருளே அறிவு. ஆன்மா கடவுள் மெய்ப்பொருள். பாருங்க, எப்பொருள் எத்தன்மைத்தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அப்ப அந்த அறிவு தான் மெய்ப்பொருள். அந்த அறிவுதான் மெய்ப்பொருள் என்பதை அறிவதற்கு எப்படி அறிகிறது? அதுதான் தியானம் பண்ணி அறியணும். அந்த அறிவு எங்க இருக்குது? உயிர் மையத்துல இருக்கு. உயிர் மையத்து அமைந்த வெளி அறிவு, அது தெய்வம். அப்போ உயிருக்கு உள்ள இருக்கு. அப்போ உயிரை உணரணும்ல, அறியணும், உணர்தல் தான் இறை உணர்வு. அதுக்கு அப்ப முதல்ல உயிரை உணரணும். உயிரை உணர்றதுக்கு தான் ஆகினை தவம். உயிரை உணர்றோம். துரிய தவம் போனீங்கன்னா அந்த உயிரை கடந்து உள்ள போயிடலாம். அதான் முற்காலத்துல இருந்த தீட்சை. 2 தவம் கொடுப்பாங்க, ஆகினை துரியம். மகரிஷி தான் அதை எளிமைப்படுத்தி துரியாதீதம்னு ஒரு தீட்சை கொடுத்தாங்க. இந்த 3 தீட்சையும் தான் அறிவு திருக்கோயிலில் கொடுக்கப்படுகிறது. அது எதுக்கு? கடவுளை அறிய, ஆன்மாவை அறிய. அதனாலதான் ஆன்மாவை அறிய அறிவு திருக்கோயில். அந்த அறிவு திருக்கோயிலுக்கு முன்னால என்ன போர்டு எழுதி வச்சிருக்கிறோம்? ஆன்மீக கல்வி மையம். இப்ப சிறப்பான அறிவு திருக்கோயில்ல, அறிவு திருக்கோயில்னா என்னது? இது ஆன்மீக கல்வி மையம். கல்வினா அறிவு, கற்றல். அது தவம் செய்து சிந்தித்துத்தான் கடவுளை கண்டு கொள்ளலாம், காணலாம். அதான் கடவுளை கண்டால் மோட்சம் கிட்டும். மோட்சம்னா என்ன? துன்பம் இல்லாத வாழ்க்கை, அமைதியான வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை, சாட்டிஸ்பாக்சன் அண்ட் பீஸ். அதான் யாரை காண? சாமியை காண. சாமியை கண்டா மோட்சம் கிட்டும். இப்போ கடவுளை அறியணும், காணுதல். அப்போ கடவுளை காண எங்க போகணும்? கோயிலுக்கு. இன்னைக்கு இருக்கிற மதம் சார்ந்த கோயில்ல காண முடியுமா? முடியாது. ஆகையினால்தான் அறிவு திருக்கோயிலை மகரிஷி அவர்கள் நிறுவினார்கள். அந்த அறிவு திருக்கோயிலை தான் நம்முடைய சாரதா ஆறுமுகம் தம்பதியினர் இந்த மலேசிய நாட்டுல, அது சிரம்பான் இருந்த பகுதியில, அவங்களுடைய சொந்த உழைப்புல, அவருடைய சொந்த பணத்துல, இடத்துல இவ்வளோ பெரிய அறிவு திருக்கோயிலை கட்டி வச்சிருக்கிறாங்க. நானும் அதனுடைய திறப்பு விழாவுக்கு வந்திருந்தேன். மிக நிறைவாக இருந்தது. அது மட்டும் இல்ல, அந்த அறிவு திருக்கோயிலை இவ்வளவு பொறுப்போட நிறுவி அங்கே இந்த மக்களுக்கு ஆன்மீக அறிவு விளக்கேற்றும் அருள் தொண்டினை ஆறுமுகம் சாரதா தம்பதியினரோடு இப்போ அங்க இருக்கிற ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், துணை பேராசிரியர்கள், அருள் நிதியர்கள், இங்க எல்லாம் ஆசிரியர்கள், எல்லாம் வேதாத்திரிய அருள் தொண்டர்கள், எல்லாரும் சேர்ந்துதான் இந்த பணியை செய்தீங்க. மகரிஷி செய்த பணியை நீங்கள் அங்கே இந்த அறிவு திருக்கோயில்கள்ல ஆசானாக இருந்து, அதான் ஆசிரியர், ஆசானாக இருந்து நீங்கள் தொண்டு செய்கிறீர்கள். அன்பானவர்களே, இப்ப இந்த அறிவு திருக்கோயிலுடைய மதிப்பு என்னன்னு தெரியுதுங்களா? அப்ப நீங்க இங்க எதுக்கு தவம் பண்றீங்க? உடல் பயிற்சி, காயக்கல்பம் செய்கிறது உடல் நலத்துக்கு. எல்லாருக்கும் உடல்நல பிரச்சனை வரும். உடல் நலம் இல்லைன்னா நீங்க தவம் பண்ண முடியாது, தவம் பண்ண முடியாது, சிந்திக்க முடியாது. அப்பதான் உடம்பால் அழியும் உயிரார் அழிவர். அந்த உயிர் சக்தியை வளர்ப்பதான் உயிர் வளம். அந்த உயிர் நம்ம உடம்புல நோய் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது அந்த உயிர் சக்தி குறைந்து கொண்டே போகும், ஒளிகிறோம், லீக் ஆகும், மின் குறுக்கு.
அப்போ அதுதான் உடற்பயிற்சி செய்யறோம். உடற்பயிற்சி செஞ்சா அந்த ஓட்ட தடை நீங்கும். அப்போ அந்த ஜீவகாந்த செலவு, உயிர் சக்தி செலவு தடுத்துடலாம். இன்னொன்னு, உயிர் சக்தி உற்பத்தியை கூட்டுறதுக்கு காயக்கல்ப பயிற்சி. அப்போ அந்த உயிர் சக்தியை கொண்டுதான் நீங்க தவம் பண்ணணும். அந்த மூளை செல்களுக்கு சூடு பண்ணி, ஆக்னா சக்கரம், துரிய சக்கரத்துல கீழ் மூளை, மேல் மூளை, அந்த பகுதியெல்லாம் இயங்கணும். அதை சூடு பண்ணி அந்த காந்த மின்சார ரசாயன மாற்றம், அப்பதான் அதுக்கு சிந்தனை திறன் கூடும். மன அலையை குறைக்கும் கருவி அதுதான். அந்த இறைவன் நிலை பொருள், மனம் அலை. அப்போ அந்த அலையை குறைச்சு அந்த நிலைக்கு சமாதி நிலைக்கு வரணும். அதான் ஆதிக்கு சமநிலை, இறை நிலை, மனம் அலை. அந்த அலையை நிலைப்படுத்தணும். அதுக்கான பயிற்சி தான் தவம். அப்ப அதுக்கு இந்த மூளை செல்கள் நமக்கு ஒத்துழைக்கணும், கோஆர்டினேஷன். இதுக்கு தான் தவம் பண்றோம். அது மட்டுமல்ல, சிந்திக்கணும். இந்த கடவுளை சிந்தித்து தான் அறிய முடியும். அப்போ தவம் செய்கிறவங்களுக்கு மூளை செல்கள் திருத்தி அமைக்கப்படுகிறது. எப்படி? மன அலையை குறைப்பதற்கும், சிந்தித்து தெய்வ நிலையை விளங்கிக் கொள்வதற்கும், அறிவதற்கும் இந்த தவம். அதனாலதான் ஒரு காலத்துல நீங்க சொல்லுவாங்க, ஒருத்தர் தவம் செய்வாரு, அப்படியே கடவுள் காட்சி கொடுத்துருவார், பார்த்துருவார். உடனே வரம் கேட்பார், என்ன வரம் கேட்டாலும் கொடுத்துருவார். அப்ப என்ன அர்த்தம்? நாமும் தவம் செய்து கடவுளை அறிந்து, நமக்கு இப்ப என்ன வேணும், எதுல எல்லாம் பிரச்சனை? உடல் நல பிரச்சனை, நீண்ட நாள் வாழ்றதுல பிரச்சனை, பொருள் பிரச்சனை, உறவு பிரச்சனை, மன நிறைவு பிரச்சனை. அப்ப இதுக்கு என்ன செய்யணும்? அதுக்குதான் சங்கல்பம் சொல்றோம் பாருங்க. தவம் செய்து அந்த கடவுளை நினைந்து அதோடு மனதை இணைத்து, அப்ப நாம எதை நினைக்கிறோமோ அதுவாக மாறி விடுகிறோம். அப்ப தவத்துல சமாதி நிலையை அடைஞ்சிட்டோம்னா நம்ம நினைக்கிறது நடந்துரும். அப்படித்தான் நினைப்பு எல்லாம் நடக்கும். ஏன்? நீங்க தெய்வமா மாறிட்டீங்க, கடவுளை உணர்ந்து விட்டீர்கள், சமாதி நிலையை, ஆதிக்கு சமநிலையை அடைந்து விட்டீர்கள் தவத்துல. அப்ப நீங்க நினைக்கிறீங்க, உடல் நலத்தோடு நீண்ட நாள் வாழ்வேன், நிறை செல்வந்தராக வாழ்வேன், உயர் புகழோடு வாழ்வேன், மெய்ப்பொருளை அறிந்து, தன்னை அறிந்து, கடவுளை அறிந்து மன நிறைவு பெறுவேன். இதைத்தான் சொல்றோம். இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஒரு அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாக உணர்வதாகும். இப்ப மன நிறைவும் அமைதியும் அடைந்து விடும். இதுக்குத்தான் நம்ம சங்கல்பம் சொல்றோம். இது வேண்டுதல் அல்ல. அப்ப இதுக்குத்தான் இந்த கோயில். இப்ப நல்லா தெரிஞ்சு போச்சு. அறிவு திருக்கோயில் எதுக்கு? இப்ப சொல்லுங்க, தேவை அறிவு திருக்கோயில். சரியா போச்சா? தேவை அறிவு திருக்கோயில் எல்லாருக்கும் புரிஞ்சு போச்சு. இதுதான் இந்த தலைப்பு. இப்ப அறிவு திருக்கோயில் தேவைதானா இல்லையா? ஒவ்வொரு ஊருக்கும் வேணும். பெரிய ஊர்ல ஒவ்வொரு தெருவுக்கும் கூட வைக்கலாம், ஒவ்வொரு பகுதிக்கும். ஒரு ஊர்ல இப்ப நிறைய தெருவுக்கு வைக்கலாம். இப்ப மலேசியாவில் அப்ப எத்தனை அறிவு திருக்கோயில் வரணும் சொல்லுங்க. இப்ப நீங்க அங்க நிறுவி இருக்கிற மாதிரி இப்ப குழுவாங்கல ஒரு அறிவு திருக்கோயில் இருக்குது. இன்னும் நிறைய திருவிழாக்களும் வரணும் இல்லைங்களா? இது மலேசியாவில். அது மட்டும் இல்ல, உலகமெங்கு வரணும். இதுதான் தேவை அறிவு திருக்கோயில் என்ற ஒரு சிந்தனை விருந்தை நான் உங்களுக்கு அளித்திருக்கின்றேன். இதை கூட பதிவு செய்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். இதை நீங்க மீண்டும் மீண்டும் இதை கேட்கணும். இந்த மக்களுக்கெல்லாம் நீங்க சொல்லணும். நிச்சயமாக இந்த சிந்திக்கிற மக்கள் அவங்க எவ்வளவு காலம் தான் துன்பப்படுவாங்க. இந்த துன்பப்படுற மக்களை கூப்பிடுங்க. ஐயா, நீங்க இப்படிலாம் துன்பப்படுகிறீர்கள், நீங்க நலமாக வாழணும், துன்பப்படுவோரே வாருங்கள், நீங்கள் துன்பம் இல்லாமல் வாழலாம், துன்பம் இல்லாத வாழே நல வாழ்வு பாருங்க. அப்ப நீங்க உடல் நலத்தோடு வாழ்வீர்கள், பொருள் வளத்தோடு வாழ்வீர்கள், நட்பு நலத்தோடு வாழ்வீர்கள்.
உலக இன்பங்களை துய்த்து மன நிறைவோடு வாழ்வீர்கள். இதுதான் முழுமை நல வாழ்வு. பிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த், உடல் நலமும் பொருள் வளமும், உடல் வளம் உடல்நல வாழ்வுக்கு, பொருள் வளமும் நட்பு நலமும் மன நிறைவும் மனநல வாழ்வுக்கு. அப்ப உடல் மன நல வாழ்வுக்கு ஆன்மாவை, மெய்ப்பொருளை, கடவுளை அறிய அறிவு திருக்கோயிலுக்கு வாரீர் என்று மக்களை நீங்கள் அழைக்க வேண்டும் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து, குறிப்பாக நல்லதொரு வாய்ப்பினை நல்கிய சாரதா ஆறுமுகம் தம்பதியினருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும், இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அம்மா சரஸ்வதி அம்மா அவர்களுக்கும் மற்றும் பிற பேராசிரியர்களுக்கும் எனது மகிழ்ச்சியை தெரிவித்து எனது உரையை நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.